ஆடி மாத ராசி பலன் 2024 கிரக நிலவரங்கள். ரிஷபராசியில் செவ்வாய் பகவான் கார்த்திகை நட்சத்திரம், குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம். கடகராசியில் சூரிய பகவான் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த தமிழ் மாதம் ஃபுல்லாகவே சஞ்சரிக்க போகிறார். சுக்கிர பகவான் பூச நட்சத்திரம், புத பகவான் ஆயில நட்சத்திரம். இந்த 3 கிரகங்கள், முக்குட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் கடகராசியில் சஞ்சரிக்கிறார்கள். ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு புத பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். கன்னி ராசியில் கேது பகவான் அஸ்தம் நட்சத்திரம், கும்பராசியில் சனீஸ்வர பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் பக்கரகதியில் சஞ்சரிக்கிறார். மீன ராசியில் ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களுக்கும் உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன். நான் முதல்ல வீடியோ போடுறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம், இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 5 + 7 12. 12 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். 12 வயதுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 12 + 18 30. 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். இந்த ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ 15 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 21 வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் படிப்பில் எந்த வித தடையும் கிடையாது. படிப்பு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். ராசியிலே இருக்கக்கூடிய கேது பகவான் ஒரு சில மன உளைச்சல்களை கொடுத்து கொண்டே இருக்கும். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா அந்த வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம். ராகு தசை அப்படிங்கிறது வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்து இப்போ வக்ரமாக இருக்கக்கூடிய காலம். இப்போ உடல்நிலை தொந்தரவுகள் ஒரு சில பேருக்கு இருந்துச்சுனாக்கா இந்த உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது. கடன் பிரச்சனைகள் யாருக்காவது இருந்துச்சுனாக்கா அந்த கடன் பிரச்சனைகள் இந்த நேரங்களில் தீர்வு கூறும். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஏன்னா ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்குது. செவ்வாயோடு சேர்ந்து குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். தெளிவான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும். மன அழுத்தங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை பளு, வேலை அழுத்தம், வேலை செய்யக்கூடிய இடங்களில் நெருக்கடிகள் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் மாறும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ ராகு தசையில் இருந்தீங்க அப்படின்னாக்கா சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. ஏன்னா இளவயது காலகட்டத்தில் ஒரு 15 வயசுக்கு மேலே ராகு தசை வந்துடும். எப்படியும் இந்த ராகு தசை வந்துச்சுனாக்கா இந்த ராகு தசை நல்லா இருந்தால் மட்டும்தான் திருமண வாழ்க்கையை நல்லபடியாக கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு ராகு எந்த வீட்டில் இருந்தாலும் சரி அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்ல சுபத்துவமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், மற்றபடி திருமண வாழ்க்கை, குழந்தை பேர் எல்லாமே கிடைக்கும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை, சுபத்துவமாக இல்லை, அசுபர்களோட சேர்க்கை இல்லை, 6, 8, 12 மறைஞ்சிருந்து இல்லை ராகுவுக்கே மறைஞ்சு இருந்துச்சுனாக்கா அந்த தசை ஃபுல்லாகவே உங்களுக்கு நன்மை செய்யாது. அப்போ திருமண வாழ்க்கை பாதிக்கும், வேலைவாய்ப்பு, தொழில் எல்லாமே பாதிக்கப்படும் இல்லையா. சரியான வேலை வாய்ப்பு கிடைக்காது. எல்லாத்துலேயுமே தடை தாமதங்களை கொடுக்கும். உங்களுக்கு நல்ல அமைப்பில் இந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வரும். இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி சேரும். இதுக்கு முன்னாடி திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கனாக்கா இந்த மாதத்தில் ஒரு நல்ல பதில் எதிர்பார்க்கலாம். நல்ல அமைப்பில் ராகு தசை இல்லைன்ற பட்சத்தில் ஒரு சில நெருக்கடிகள் உண்டு, செலவினங்கள் அதிகமாக உண்டு. அது சார்ந்து மன அழுத்தங்களை இந்த ராகு தசையில் கொடுக்கும். அது திருமணம் சார்ந்து ராகு தசையில் நெருக்கடிகளை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு ஒரு சில தடைகள் உண்டு. ஏன்னா ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறார். ஒரு சில தடைகள் உண்டு. குழந்தைகள் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நிறைய செலவினங்கள் குழந்தைகள் மூலிமா வீண் விரயங்கள் இந்த காலகட்டங்களில் வரும். இந்த மாதத்தில் குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இது 7ஆம் அதிபதி தசை, 4ஆம் அதிபதி தசை. ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறது நல்ல ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு தசை உங்களுக்கு சரியில்லை, எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்துக்கு அவயோகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கடன் அமைப்பு கொடுத்துருக்கும், நோயை கொடுத்துருக்கும். அதெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். கடன் கட்டி முடிப்பீங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சியான பிறகு உங்களுக்கு அதிகபட்சமாக கடனை கொடுத்துருக்கும், இல்லைனா நோயை கொடுத்துருக்கும், இல்லை வழக்குகள் சார்ந்து ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்துருக்கும். இப்போ குரு தசை சரியில்லைனா கூட குரு செவ்வாய் சேர்க்கை பெற்று உங்கள் ராசியை பார்க்கறது மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். வழக்கு ரீதியாக கொஞ்சம் விடுதலை இந்த காலகட்டங்களில் உண்டு. அதுவும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும்.
நோய் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எதனா இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து சனியோட வக்கர காலம் அப்படின்னு சொல்லலாம். சுயதொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுயதொழில் பாதிப்புகள் இருக்காது. குடும்ப வளர்ச்சி, குடும்ப பொருளாதார வளர்ச்சியெல்லாம் இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும். ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு தசைக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்குது, குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது. எல்லாத்தையும் ஒவ்வொரு தசைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்றதுனால ரிப்பீட்டட் வார்த்தை அதிகமாக வருது. அதனால் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். 46 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள். இந்த சனி தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடியவர் தான். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பேருக்கு வந்து கடனை கொடுத்துருக்கலாம். கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். வழக்கு ரீதியாக எதனா பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து சாதகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6ல் வந்து சனி பகவான் இருந்தாலே உங்களுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். எப்படியாப்பட்ட வழக்கு இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியாகும். இந்த மாதத்தில் ஒரு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. குடும்பம் ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் வளர்ச்சியை இந்த நேரங்களை பார்க்கலாம். செவ்வாயோட சேர்ந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பார்வை இருக்கிறதுனால மனசு தெளிவாக இருக்கும். கேது பகவான் வந்து நிறைய மன உளைச்சல்களை கொடுத்தது இல்லையா, அந்த மன உளைச்சல்கள் இப்போ இருக்காது. இப்போ மன அழுத்தங்கள் இருக்காது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருந்து வந்த பாதிப்புகள் அதெல்லாமே கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ செவ்வாயோடு சேர்ந்து குரு இருக்கிறதுனால குருமங்கல யோகம், வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் ஒரு சிலருக்கு கொடுக்கும். வீடு சார்ந்து ஒரு சில லோன், ஏன்னா கடன் அமைப்பு தான் இந்த நேரங்களில் கொடுக்கும். கடன் கட்டி கடன் கட்டி முடிப்பீங்க, இல்லைனாக்கா சுப கடன்கள் அதிகமாக வாங்கக்கூடிய அமைப்பு இந்த சனி திசையில். 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. இது ராசியாதிபதி தசை, 10ஆம் அதிபதி தசை. இந்த ராசிக்கு புத பகவானை பொறுத்த வரைக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் தான். முக்குட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்களும் உங்களுக்கு 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்கிறதுனால மாற்றம் எதுவும் இல்லை. இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா இந்த மாதத்துலேயும் ஒரு நல்லபடியாக போயிட்டு இருக்கும். மன அழுத்தங்களை கொடுத்தோன்னா மன அழுத்தங்கள் இருக்காது, தெளிவாக இருக்கும். ஒரு எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். சொத்து பத்து ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கனாக்கா, அதுக்காக முயற்சிகளில் இருந்தீங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் சுப விசேஷங்கள் அதிகமாக உண்டு. புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக கடன் வாங்க வேண்டாம். கடன் வந்து யாரை நம்பி கொடுக்காதீங்க, யாருக்குமே கேரண்டி கையெழுத்து போடாதீங்க. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறது உடல்நிலை தொந்தரவுகளை அடிக்கடி கொடுத்துக்கொண்டே இருக்கும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் சிறப்பான யோகத்தை பொருளாதார ரீதியாக கொடுக்கும். நன்றி.